வெல்கம் டு ஏபிஐ சேனல். நான் உங்க மணிகண்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, உங்க லேப்டாப் கீபோர்ட்ல சில கீஸ் ஒர்க் பண்ணலன்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன் மூலமா சரி பண்ணிடலாம். இப்போ லேப்டாப் கீபோர்ட்ல 2 அல்லது 3 கீஸ் ஒர்க் பண்ணலன்னா உடனே கீபோர்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடும். 2-3 கீஸ்க்காக எதுக்கு கீபோர்டை மாத்தணும்? இந்த ஃப்ரீ அப்ளிகேஷன் மூலமா சரி பண்ணலாமே. இந்த அப்ளிகேஷனை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் இந்த ஷார்ட் கீ 3.9 வெர்ஷன் செக் பண்ணிட்டு ஃப்ரீ டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். கிளிக் பண்ணதும் கீழே நோ தேங்க்ஸ் டு கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் ஆனதும் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ஃபோல்டரில் டவுன்லோட் ஆனதை பேஸ்ட் பண்ணுங்க. ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. இந்த ஃபைல் சைஸ் 76 KB மட்டும்தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதும் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீஸஸ் ஒரு லிஸ்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்க்கு எது நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் அதோட ரீப்ளேஸ்மெண்ட் கீயை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கே பண்ணுறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ரைட் டு ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. கட்டாயமாக ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் ஆகும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் ஓப்பன் ப்ராக்கெட் கீயை கிளிக் பண்ணுறேன். அது ஆல்ஃபாபெட்டிக் கீயாக ரிப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ மேலும் இதை பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் மட்டும் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.